அந்தகாரமான நேரத்திலும் கண்ணீரின் நேரங்களிலும் நம்மை நடத்தின நல்ல கிருபை இன்றைக்கு நல்ல உயர்ந்த ஸ்தலத்துல நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமென். இயேசுவை அறியாத நாட்களை நினைச்சு பாருங்க, ரட்சிக்கப்படாத நாட்களை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு உன்னத ஸ்தானத்துல நம்மை வைத்திருக்கிறார். அவருக்காக உயிருள்ள நாளெல்லாம் பாடலாம். ஒரு மனுஷன் நம்மை நம்பி எதையும் செய்யவில்லை. அவர் நம்மை நம்பி நமக்கு இரட்சகரானார். நம்மை நம்பி நம்முடைய கரத்துல பொறுப்புகளை தந்தார், நல்ல ஊழியங்களை தந்தார், நல்ல அபிஷேகத்தை தந்தார். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத விலையேறப்பட்ட அபிஷேகத்தை இலவசமா நம்ம மேல வைக்கிறதுக்கு அவர் நம்மிடத்தில் எதை கண்டாரோ தெரியவில்லை. அவர் கிருபைகளை உயர்த்தி இந்த இரவு வேளையில அவரை ஸ்தோத்தரிப்பதை தவிர வேறு ஒன்றும் அல்ல. இன்று காலை தேவாவியானவர் சபையோடு பேசினது போல கர்த்தர் காலங்களுக்கு முன்னே நம்மை கண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு காலமா தெரியும்னு சொன்னார். இன்னைக்கு ஆமென். இப்படி முழிக்கிறீங்க எல்லாரும். எவ்வளவு நாளா தெரியுமா? கேட்கல? நான் சொல்றேன், இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாரா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசினாரா இல்லையா? எப்போ? அப்போ ஆமென். கோடி வருடங்களுக்கு முன்னாலேயே என் தெய்வத்துக்கு என்ன தெரியும்? ஆனா நான் அவரை அறிந்து கொண்டது தான் இப்பொழுது. ஆமென். அவருக்கு என்ன அப்பவே தெரியுதுன்னா அவர் என்னை எப்படி நடத்தாம இருக்க போகிறார்? அல்லேலூயா. ஒரு கோரேசுனுடைய அப்பா உருவாகிறதற்கு முன்னாலேயே அவரை பார்த்து சொல்றார், ஆமென், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாசனாகிய கோரேஸ். ஆமென். அப்படின்னா நம்முடைய அப்பா அம்மா உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவர் அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார், திட்டங்களை நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம தான் அப்பப்போ வர்ற பிரச்சனையை பார்த்து கலங்கிடுறோம். ஆனா அவருக்கு கலக்கம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், சிருஷ்டித்தவருக்கு அபிஷேகித்தவருக்கு நம்மை கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்து முடிப்பதற்கு அவர் நல்ல நம்பிக்கையா தைரியமாகவே இருக்கிறார். அர்ப்பணிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. எப்படி பாவ் ஹல்லேலூயா. தாயுருவாயும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை தட்டி பாடலாமா சேர்ந்து? ஆமென். எஸ், எல்லாரும் கரங்களை தட்டி. எஸ், எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து. ஆமென். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே எல்லாரும் சேர்ந்து என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாயும் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாயும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. நம்முடைய எலும்புகளும் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆனால் நம்மை குறித்த தரிசனம் பரலோகத்தில் உருவாயிற்று. அந்த தரிசனம் தோற்று போவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. சத்தமா சொல்லுங்க, எலும்புகள் சொல்லுங்க, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே கொஞ்சம் கரங்களை உயர்த்தி தட்டி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாரும் என் கருவை கண்டீரையா, என் பெயருள் அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டார், கலையாமல் காத்து, குறைவின்றி இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். பத்திரமாய் தாயின் கருவிலே என்னை சுமந்தார். எதற்காக? அவர் தரிசனம், அவர் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. என்னை பூரணமாய் அர்ப்பணித்தால் அவர் நிச்சயமாய் தரிசனங்களை நிறைவேற்ற போதுமானவர். கரங்களை தட்டி தேங்க்யூ. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே அழியாமை சுமந்தீரே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா, அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எப்படிப்பா, எப்படி வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாயும் என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாயும் பெயர் சொல்லி அழைப்பீரையா. என் தாயுருவாயும் என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாயும் பெயர் சொல்லி
எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும். ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீ பாராதே வேறு ஆசையே. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி உன்னத கிருபையோடு கூட தாயின் கருவில் என்னை பத்திரமாய் சுமந்தவர் முடிவு வரையிலும் என்னை நடத்துவாரே. எத்தனையோ முறை அழிய வேண்டிய என்னை இன்றைக்கு நிறுத்தி இருப்பது உண்மை என்றால், அவர் பரலோகத்தில் என்னை குறித்து வைத்த திட்டத்தை என் மேல் நிறைவேற்ற போகிறது. உண்மையிலும் உண்மை. அதை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அபிஷேகத்து நிறைவோடு கூட அந்நிய பாஷைகளில் பேசி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பற்றாக்குறை வந்தாலும், எத்தனை சத்துருவின் போராட்டங்கள் வந்தாலும், உன்னை சுற்றிலும் முற்றுகை போட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அழிந்து போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லவா இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற. உண்மைதான். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் இல்லை. இந்த வாழ்க்கை முழுவதும் அவர் தான் நமக்கு. ஆமென்.